உங்களுக்கு தைப்பூசம் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் மாதம் ஓடிட்டு தையும் போயிட்டு மாதம் வந்தாச்சு. ஆனாலும் உங்களுக்கு தைப்பூசத்தில் ஏன் முருகனை கொண்டாடுறோம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கும்போது நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு கொடுக்குறாரு. அது கிடைக்கக்கூடாத பழம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ முருகனும் நாயகரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ 2 பேருக்குள்ள யாருக்கு அந்த பழத்தை கொடுக்குறதுங்கிறக்குள்ள 2 பேருமே எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரு, என்ன யோசனை பண்ணின்னு சொல்கிறாரு, யார் முதல்ல உலகத்தை சுற்றிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முருகன் என்ன பண்ணார், டக்குன்னு மயில் ஏறி அப்படியே உலகத்தை சுத்த போயிட்டார். நாயர் பார்த்தாரு, நம்ம வாகனம் பெருச்சாடி, இதில் ஏறி நம்ம சுத்த முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், உலகமே அப்பா அம்மா தான் நமக்கு முதல் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை சுற்றி பணிவோட எனக்கு உலகமே நீங்கள் தான், அதனால் நான் உங்கள் முழுமுதலாக உங்களை தான் நினைக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க அந்த பழத்தை நாயர் கொடுத்துருவாங்க. முருகன் உலகத்தை சுற்றிட்டு மயிலை சுற்றின்னு பார்த்தா அண்ணன் கையில் பழம் இருக்கும். உடனே அவருக்கு அவங்க அப்பா அம்மா மேலே கோவம் வந்துடும், என்ன ஏமாற்றிட்டு அண்ணன்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய துறவுகோலம், அதாவது தன்னுடைய அரசன் ஒரு தெய்வத்துக்குரிய இதெல்லாம் அடையாளத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு கோவத்தோட பழனி மலைக்கு பழனியில் இருந்துட்டாரு. அவர் குன்றில் அங்கே இருந்துட்டாரு. பார்வதி இவ்வளோ கெஞ்சிரா, இல்லைப்பா கோவத்தை தனிச்சிக்கா வாப்பா அப்படிலாம் கொஞ்சம். ஆனால் அவர் நான் வரவே மாட்டேன், இங்கே என்னையும் அண்ணனையும் வித்தியாசப்படுத்திட்டீங்க, நான் வரமாட்டேன்னு கோபமாக இருக்கிறாரு. அப்போ ஔவையார் கூட அந்த சமயத்தில் முருகனை பற்றி பாடி கோவப்படாதப்பா, அப்பா அம்மா செஞ்ச தப்பந்தாலும் மன்னிச்சுக்கணும்னு சொல்லி பாட்டு பாடி அவர் மனசை தனித்தாலும் கூட அவர் அதை ஏற்றுக்கலை. ஆனால் ஔவையாருக்கு தன்னுடைய தெய்வீக உருவத்தை காமிக்கிறாரு. அப்போ பிறகு கொஞ்சம் நாளானோன்னா சூரிய சம்ஹாரம் பண்ணக்கூடிய தேவர்கள்லாம் சூரியனுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதுக்கு முருகனால தான் முடியும் அப்படின்னு சொல்லி பார்வதிட்டு கேட்டோன்னா பார்வதி ஒரு வேலாயத்தை கொண்டு முருகனை கொடுத்தது அந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான். முருகன் அந்த வேலை வாங்கினா, ஆனாலும் அவருக்கு துணையாக வீரபாகு இன்னும் ஆட்கள்லாம் அனுப்பக்குள்ள அவர் தைப்பூசத்து அன்னைக்கு தான் அந்த வேலை வாங்குறாரு. அப்புறம் சூரனை வென்று வள்ளியை கிழனா வேஷம் போட்டு வள்ளியை கல்யாணம் பண்ணதும் அந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான். தைப்பூச நட்சத்திரம் பௌர்ணமி ஒன்றா வரதுனால விசேஷமான நாள் மட்டும் இல்லை, முருகனுக்கு கேட்ட ஒரு பணிவான ஒரு பக்தர் இருந்தான். அவன் தான் இடும்பன். அவன் முருகன்கிட்ட சொல்லுவான், முருகா நான் உன் மேலே பக்தியாக இருக்கல, என்னை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ, சரி உனக்கு என்ன வேணும் கேட்குறப்போ, மக்களுடைய மனச்சுமையும் கஷ்டத்தையும் சுமந்து வரவங்களுக்கிட்ட அந்த கஷ்டத்தை சுமையை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ, சரி அது அப்படியே எட்ட சொல்கிற குறையெல்லாம் மக்கள் சுமந்துட்டு தோளில் சுமந்துட்டு வர்றதுனால அதை நான் தீர்த்து வைக்கன்னு சொல்கிறாரு. அதுதான் காவடி தூக்குறாரு. காவடி தூக்குறா நம்மளுடைய கவலையை தூக்குற மாதிரி காவடி. அந்த முருகனுக்கு பழனியில் பால் காவடி, அன்ன காவடி, எல்லா காவடியும் எடுத்துகிட்டு மக்கள் வருவாங்க. அதே சமயம் இந்த வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, இப்போ வள்ளலாருக்கு ராமலிங்க சுவாமி இருக்காங்களே, அவரு தான் தைப்பூசத்து அன்னைக்கு தான் ஜோதியோட கலக்கிற நாளும் அந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான். அதனால வள்ளலாருடைய நாளும் அந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான் இது விசேஷம் நடக்கும். அதனால ஒவ்வொரு தைப்பூசத்தையும் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, கோலாலம்பூர், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, சீனாவெல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் வேல் குத்தி தீர்ந்திக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாத யாத்திராவும் போவாங்க, காவடி தூக்கிட்டும் போவாங்க. அதனால தமிழ் கடவுள் முருகனுடைய உகந்த நாளே தைப்பூச திருநாள்.